ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப் மைனிங் இன் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங்கில் வெப் மைனிங் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வெப் மைனிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். ஆனால் எங்கேருந்துட்டா வேர்ல்டு வைடு வெப் அதில் இருக்கிற டேட்டாவை, நமக்கு தேவையான டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெப் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன வேரியஸ் மெத்தட்ஸில் டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இது எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணால், வெப்பில் இருக்க டேட்டாவை அது எந்த பேட்டர்ன்ஸில் இருக்குது, அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வெப் மைனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். டு வெப் டேட்டா டு ஐடென்டிஃபை பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த வெப் மைனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் எ மல்டி டிசிப்ளினரி ஃபீல்டு. இது பார்த்திங்கன்னா பல வகை சேர்ந்தது. எதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா மைனிங்கும் அதில் இருக்கும். அந்த வெப் மைனிங்கில் மெஷின் லேர்னிங்கும் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், அண்ட் தென் இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல். இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா வெப் மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். The types of web மைனிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 types of web மைனிங் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங், வெப் யூசேஜ் மைனிங் அண்ட் தென் வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் சொல்லிட்டு 3 types of வெப் மைனிங் இருக்குது. இப்போ வெப் கண்டென்ட் மைனிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, வெப் கண்டென்ட் மைனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது வெப் பேஜில் இருக்கிற தேவையான டேட்டாவை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜஸில் டெக்ஸ்ட் இருக்கலாம், இமேஜஸ் இருக்கலாம், மல்டிமீடியா கண்டென்ட் இருக்கலாம். ஒரு வெப் பேஜில் போய்ட்டு இப்போ ஆர்டினரி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஒரு வெப் பேஜில் போய்ட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் மைனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மைனிங் இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் இமேஜ் அனலைசிஸ். இந்த டெக்னிக்ஸ்லாம் இது இருக்குது. இந்த வெப் கண்டென்ட் மைனிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸ்ட்ரக்சர்னா டெக்ஸ்ட்டு, அன்டெக்ஸ்டுனா இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரிவ்யூஸ், யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங். இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெப் ஸ்ட்ரக்சர், அதாவது வெப் பேஜஸ் எப்படி இருக்குது, அது ரிலேஷன்ஷிப், ஒரு வெப் பேஜுக்கும் இன்னொரு வெப் பேஜுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதை பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங். அதான் சொல்லுவோம், அனலைசஸ் த வெப் ஸ்ட்ரக்சர் அந்த ரிலேஷன்ஷிப். ஒரு வெப் பேஜுக்கும் இன்னொரு வெப் பேஜுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணுறது தான் வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இன்க்ளூட்ஸ் அனலைசஸ் லிங்க் பிட்வீன். இது எதெல்லாம்னா ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு லிங்க் போகிறோம்லே, அதுதான் அந்த பேஜஸில், அந்த பேட்டர்ன்ஸில், அந்த வெப் டிவைஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்ஸ் ஆர் யூஸ்டு டு இம்ப்ரூவ் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ். இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின் நம்ம ஆல்ரெடி சர்ச் பண்ணுறோம்ல, அதுக்காக ஐடென்டிஃபை அத்தாரிட்டி பேஜஸ் அண்ட் டிடெக்ட் வெப் ஸ்பேமில் வராமல் நம்ம தடுக்கலாம். அதுக்காக இந்த டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெப் யூசேஜ் மைனிங். வெப் யூசேஜ் மைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்போட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதோடைய டேட்டா, கிளிக் ஸ்ட்ரீம் டேட்டானா அதை சர்ச் கொரிஸ், அதான் நம்ம எதாவது சர்ச் பண்ணுறோம்ல, அதை எதை பேஸ் பண்ணியிருக்கு, அந்த கிளிக்கிங் ஈவெண்ட்ஸ் எந்த மாதிரிலாம் போகுது, எந்தெந்த வெப் பேஜஸ்க்கு வருது, அது எல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த வெப் பேஜஸ் மைனிங் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். பேட்டர்ன்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்திங்கன்னா எதுக்காகலாம் யூஸ் ஆகுதுன்னா, பர்சனலைஸ் கண்டென்ட் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்காக, டார்கெட் அட்வர்டைஸிங் பண்ணுறதுக்காகலாம் நாம் யூஸ் பண்ணுறோம். வெப் யூசேஜ் மைனிங் பார்த்திங்கன்னா எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும், ஒரு ஃப்ராடை டிடெக்ட் பண்ணுறதுக்காகவும், செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வெப் யூசேஜ் மைனேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது வெப் மைனிங்கில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.